ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே செய்யலை. காலைல சக்கோய் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை சாப்பிட்டு மடமண்ணு சமையல் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன். ஸோ கிச்சனில் வந்து பார்த்தா கொஞ்சம் ப்ரான் இருந்துச்சு, மீன் இருந்துச்சு, சிக்கன் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி முடிச்சாகணும். ஏன்னா அங்கிட்டு 17ஆம் வெனஸ்டே புரட்டாசி பிறக்குது. புரட்டாசி வந்துருச்சுனாலே வீட்டில் ஒரு மாதம் செய்வோம். ஸோ அப்போ அதெல்லாம் வீணாக போயிடும்னு சொல்லிட்டு நான் குக் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ப்ரான் வந்து செட்டிநாட் மசாலா செய்யலான்னு சொல்லிட்டு பேனில் போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிப்பு போட்டுட்டு அப்புறம் குட்டியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்தேன். ஜிஞ்சர் கார்லிக் இடித்து வச்சுட்டு அப்புறம் பச்சை மிளகா, கறி லீஃப், தக்காளி பழம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு ஆஞ்சி வச்சு ப்ரௌனை சேர்த்துக்கிட்டேன். ப்ரௌனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குங்கிட்ட மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து குழம்பு தூள், சில்லி பவுடர், மஞ்சள், கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம கிரேவிக்கு போதுமான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோமா அந்த மசாலா வாசலாம் போன பிறகு கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். ஸோ அதுக்கு அங்கிட்டு வந்து நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இந்த கிரேவிக்கு போதுமான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் பெப்பர் ரெண்டையும் வந்து நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோமா நல்லா கிரேவி திக்காயிரும். இதுதான் சிம்பிளான ஒரு செட்டிநாட் ப்ரான் மசாலா. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் மீன் இருந்துச்சா அது மசாலாலாம் போட்டுட்டு பொரித்து எடுத்துகிட்டு சிக்கன் மீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை என்ன செஞ்சேன்னா அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் பொடுசாக நறுக்கினது, பச்சை மிளகா, அப்புறம் ஜீரகம், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு போதுமான அளவுக்கு உப்பு போட்டுட்டு பெப்பர்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி போலாக, அதாவது வடை மாதிரியும் தட்டலாம், நீங்கள் போலாகவும் போட்டுக்கலாம் சேர்த்துக்கிட்டு தட்டி வச்சுட்டு அதுக்கு அங்கிட்டு வந்து நான் வந்து இந்த சிக்கன் பொரிக்கிற மாவு இருக்குல்ல, ஸோ அந்த மாவில் தொட்டு நினச்சி பொரித்து எடுத்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நகட் மாதிரி இருந்துச்சு. இது சப்பையாக இருக்குது, பொரிச்சோம் நல்லா அழகாக மேலே ஏறி பொஸ்ஸுன்னு வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. என் டாட்டர் என்ன செஞ்சாங்க, அதை அழகாக அடுக்கி வச்சு அதில் வந்து மயோ அப்புறம் சில்லி சாஸு அதுக்கு அங்கிட்ட வந்து கொஞ்சம் சீஸ் போட்டு அவங்க சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்கிட்ட கொடுத்தாங்க, ரொம்ப ருசியாக இருந்துச்சு. நான் இது வந்து நம்ம ஃபுட்டோடு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி தான் செஞ்சேன். ஆனால் இது வந்து சும்மாவே செஞ்சு இந்த மாதிரி சாஸ் ஊற்றி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.